உங்க வாழ்க்கையை வெற்றிகரமா மாற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரத்தை உங்களால ஒதுக்க முடியுமா? அப்படி ஒதுக்க முடியும் அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கானது. குருவே சரணம், குருவே சகலம். வணக்கம் நமசி அன்பர்களே. ஒரு ஆத்ம ஞானியா இருக்கணும், அதே நேரத்துல வெளி உலகத்துல வெற்றியாளராகவும் இருக்கணும். இதுக்கு வழி இருக்கான்னு கேட்டா சிவன் ராஜயோகத்துல ஓம்காரநாதருடைய உபாசனை மூலமாக அதற்கான வழி இருக்கு என்று நாம சொல்லணும். யார் ஓம்காரநாதர்? சாட்சாத் பரபிரம்மம். நாமெல்லாம் எந்த மூலத்திலிருந்து வந்தோமோ, தெய்வீகம் எந்த மூலத்திலிருந்து நம்மை காத்து ரட்சிக்கிறதோ, படைத்தலும் காத்தலும் ஒடுக்குதலும் மருளுதலும் அருளுதலும் எந்த புள்ளியில் துவங்கியதோ அந்த சதாசிவனை, அந்த பரபிரம்மே ஓம்காரநாதர். சிவன் ராஜயோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சூட்சும நேரடி குரு ஓம்காரநாதர், அதாவது சிவபெருமான் தான். அவருடைய உபாசனையை நாம இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கார். இந்த உபாசனையினுடைய வல்லமைய நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம ரத்தின சுருக்கமாக ஒரு வரலாற்றை சொல்ல போறோம். சுருக்கமா தான் அந்த வரலாற்றை நீங்க கேளுங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தும். பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள், அவருடைய தந்தை ஒரு ராணுவ வீரர். பிரஜாபதி ரிஷியோகி 1984 வருடம் பிறந்தார். அவருடைய தந்தை ராணுவத்தில் இருந்தப்போ திருமணமான புதிதுல ஜம்கட்டாவில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போய், அம்மா தாயே, எனக்கு விவேகானந்தரை போல ஒரு பிள்ளையை கொடு அப்படின்னு மனசால உருக்கத்தோட பிரார்த்தனையை பண்றார். ஏன்னா அவர் ராமகிருஷ்ண பரமேஸ்வருடைய பக்தர். அதனால அவருக்கு விவேகானந்தர் மீது ஆழமான ஈடுபாடு இருந்துச்சு. அவரை போல ஒரு பிள்ளை வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. கண்களை மூடி உருக்கமா வேண்டிக்கிறார். திறந்து பார்க்கும்போது எதிரில் ஒரு யோகி நிற்கிறார். அந்த யோகி சொல்றாரு, எங்களில் ஒருவன் உனக்கு மகனாக வந்து பிறப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு யோகியோட வாக்கு தெய்வ வாக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த வாக்கும் நிஜமாகும் இல்லையா? அவர் திரும்பி வர்றாரு. அவருடைய இல்லற வாழ்க்கையில் ஒரு ரத்தினமாக பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் பிறக்கிறார். 1984 ஆண்டு பிறக்கிறார். அவருக்கு 5 வயதா இருக்கும்போது, ரிஷியோகி அவர்களுக்கு 5 வயதா இருக்கும்போது தூங்கிட்டு இருந்தவரை ஒரு குரல் எழுப்புது. எந்திரிச்சு பார்க்கும்போது உலகத்தோட ஊழிக்கான காட்சிகள் தோன்றுகிறது. நடுவில் நடராஜ பெருமானுடைய விஸ்வரூப காட்சி. அதை பார்த்து அப்படியே மயங்கிறாரு. ஏன்னா அவருக்கு நடராஜர் தான் யாருமே தெரியாது. அந்த வயதுல அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பிள்ளையார் மாத்திரம்தான். நடராஜனுடைய அந்த நர்த்தன கோணம் அவரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிரா இருந்துச்சு. அதற்கு பின்னான காலகட்டத்தில் நிறைய சூட்சுமங்களை பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு கிடைக்குது. ஆனா இதெல்லாம் எனக்கு ஏன் கிடைக்குது, நான் யாரு அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ள உருவாச்சு. விடையை தேடுகின்ற பொழுது அவர் எழுப்பக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் விடை குரு என்று முடிகிறது. ஒரு மனிதனுக்கு குரு கிடைத்தால்தான் தன்னை உணர முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாரு. குருவை எங்க தேர்வது அப்படின்னு யோசிக்கும் போது அகத்தியர் காட்டுல இருப்பார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அகத்தியரை தேடி காடு மலையெல்லாம் சுத்துறாரு. அகத்திய மாதிரி ஒரு குரு வேணும் அப்படிங்கறது அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அப்படி பயணித்து வருகின்ற பொழுது அவர் தியானத்துல நிறைய இறை காட்சிகளை தர்றாரு. நிறைய மகான்கள் காட்சி கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, மகனே, உன்னுடைய குரு மகத்தானவர். சீடன் தயாராகின்ற பொழுது குரு வந்தே தீர்வார். உன்னுடைய குரு உன்னை தேடி வருவார். ஆனால் அதற்கான காலகட்டம் இருக்கிறது. இப்ப நீ போய் பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடியும்னு சொல்றாங்க. இவர் இந்த காடு மலையெல்லாம் அழைச்சாரு இல்லைங்களா? அப்ப என்ன ஆச்சுன்னா நிறைய வருடங்கள் பள்ளி படிப்புலாம் பாதிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் வர்றாரு, பள்ளி படிப்பு முடிக்கிறாரு, கல்லூரி படிப்பு முடிக்கிறாரு. அதன் பிறகு கோயம்புத்தூர்ல மதுக்கரை அப்படிங்கிற இடத்துல ஒரு பணி நிமித்தமாக அவர் சென்றிருந்த போது ஒரு நாள் ஒரு அறையில தூங்கிட்டு இருக்காரு. தியானம்லாம் முடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு அஜானுபாகனாக ரூபத்தை கொண்ட ஒரு வயோதிக தோற்றம், தேஜஸ்வியான தோற்றம் அவருக்கு முன்னாடி தோன்றி தட்டி எழுப்பி, மகனே, ஹரித்வாருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறார். அவர்தான் பகவான் குரு ஓம்காரநாதர். சாட்சாத் சிவபெருமான் தான் அந்த கோலத்தில் வந்தார். எப்படி சுந்தரரை ஆட்கொள்வதற்கு ஒரு பித்தன் ரூபத்தில் வந்தாரோ, சிறுதொண்ட நாயனாரை ஒரு பைரவ ரூபத்தில் வந்து ஆட்கொண்டாரோ, அது மாதிரி பிரஜாபதி ரிஷியோகியை ஆட்கொண்ட அந்த ரூபம் ஓம்காரநாதர் சுரூபம். தன்னுடைய குருவை பார்த்துட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ரிஷியோகி அவர்களுக்கு. ஹரித்வாருக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஏதுவான சூழல் அமைகிறது. ஹரித்வாருக்கு போறாரு. அங்க அவருக்காக ஓம்காரநாதர் காத்திருக்கிறார். அன்பர்களே, ஒரு பெரிய சரித்திரத்தை நான் சுருக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சாதகரா எங்க கூட பயணிக்கின்ற பொழுது இந்த சுவையான, சுவாரஸ்யமான, அர்த்தம் நிறைந்த முழுமையான சரித்திரத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? பிரஜாபதி ஓம்காரநாதர் குரு சிஷ்ய சந்திப்பு நடந்துருச்சு. குரு அவர் அழைச்சிட்டு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டார். ஹரித்வார் காட்டுக்குள்ளார பிரஜாபதி ரிஷியோகி ஓம்காரநாதரை பின்பற்றி
உள்ள போறாரு. கடுமையான பரீட்சைகள் ரிஷியோகிக்கு வைக்கப்படுது. அதுல எல்லாம் தேர்ச்சி அடைந்த பிறகு அவருக்கு யோகமும் தாந்திரிகமும் காலபைரவருடைய உபாசனையும் தரப்படுகிறது. அவரு அந்த யோகாபியாசங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது தன்னுடைய குரு சாட்சாத் சிவசங்கரன் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டார். ஓம்காரநாதர் அப்படிங்கிற சுரூபத்துல வந்தது அந்த ஆதி சதாசிவன் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறார். தாந்திரிகத்தில் தசமகா வித்யாவை முடிக்கிறாரு. யோகத்துல கேசரி யோகத்தையும் தாண்டி பயணிக்கிறாரு. தவத்தையும் அவர் மேற்கொள்கிறார். இந்த தருணத்துலதான் ஓம்காரநாதர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அது என்ன கட்டளைன்னா, மகனே, இவ்வளவு ஆற்றல்கள் உனக்கு வழங்கப்பட்டதுக்கு காரணம் நீ ஒருவன் முக்தி அடைவதற்காக அல்ல. ஏன்னா நீ ஒரு காரணகாரிய பிறவி. இந்த உலகத்தில் பல லட்சம் மக்கள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ போ, அவர்களுக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டவர் தான் பிரஜாபதி ரிஷியோகி. ஓம்காரநாதர் ஒரு வாக்கு கொடுத்தார். உன் மூலமாக பல லட்சம் மக்கள் என்னை அடைய போகிறார்கள். அப்புறம் சுவாமிஜி வந்தாரு. தமிழர் அப்படிங்கறதுனால தமிழகத்துக்கு தான் வந்தாரு. தமிழ்நாட்டுல சிவன் ராஜ்யம் உருவாச்சு. நம்ம யோக அபியாசங்களும் உபாசனைகளும் தாந்திரிகத்துல பல பயிற்சிகளும் கொடுத்திருப்போம். பல ஆயிரம் மக்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேருடைய அனுபவங்கள் பல பேருக்கு வியப்பை தரக்கூடியதாக இருக்கும். இறை தரிசனம் சாத்தியம். தெய்வீகத்தோடு உரையாற்ற முடியும். உங்களுடைய தெய்வீக ஆற்றல், உறங்கிக் கொண்டிருக்கின்ற தெய்வீக ஆற்றலை விழிப்பித்தால் இந்த ஜகத்தில் அசைக்க முடியாத வல்லமையை பெற முடியும். இதெல்லாம் நம்முடைய சிவன் ராஜயோகத்துல அனுபவபூர்வமா நாம நிரூபிக்கக்கூடிய உண்மைகள். பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் ஓம்காரநாதர் கிட்ட இருந்து இப்போது ஒரு உத்தரவை பெற்றிருக்கிறார். பிரஜாபதி ரிஷியோகியை உருவாக்கிய, தவ தாந்திரிக யோகியாக உருவாக்கிய அந்த ஓம்காரநாதரை உபாசனா மூர்த்தியாக வர இருக்கிறார். அதாவது ஓம்காரநாதருடைய உபாசனை இப்போது வழங்கப்படுகிறது. எந்த அளவு சிரத்தையோ அந்த அளவு பலாபலன்கள் இந்த அபியாசத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓம்காரநாதருடைய உபாசனை அப்படிங்கிறது ஒரு வரம், அன்பர்களே, வரம். ஆக இது எல்லாருக்குமானது, எல்லா வயதினருக்குமானது. உங்கள் வாழ்க்கையினுடைய ஞானம், சுபிட்சம், பாதுகாப்பு எல்லாவற்றையும் தரக்கூடியது இந்த உபாசனை. ஓம்காரநாதருடைய உபாசனை மூலமாக நீங்கள் சகல தெய்வங்களுடைய அனுகிரகத்தையும் பெறுவது சாத்தியமே. உபாசனைனா பயப்படாதீங்க. உபாசனை என்னன்னா தெய்வத்துக்கு அருகாமையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் தெய்வீகத்திற்கு அருகாமையில் இருந்து தெய்வீகத்தின் உதவியை கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலும் உள் உலக வாழ்க்கையிலும் சாதிக்க போகிறீர்கள். வாருங்கள், இந்த பாதை உங்களை வரவேற்கிறது. நன்றி, வணக்கம்.